வணக்கம். இது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் AM அஸ்கர், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நம் நாடு குழந்தைகளின் கைகளில், முதியவர்களை பாதுகாக்க அரசாங்கம் புதிய வேலை திட்டம். ஜனாதிபதியின் கருணையில் பரிசு பெற்ற நாட்டின் பிள்ளைகள். தந்திரமலை தஸ்மிலாவுக்கு ITNால் வீடு அன்பளிப்பு. பாப்பரசர் அமெரிக்க ராஜாங்க செயலாளருக்கு பதிலடி. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இன்று சர்வதேச சிறுவர் தினமாகும். எமது நாடு எமது கரங்களில் எனும் துணைப்பொருளில் இம்முறை தேசிய சிறுவர் தின நிகழ்வு நாளை பத்திரமுல்லை அபேகம வளாகத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெறவுள்ளது. இதேவேளை இன்று சர்வதேச முதியோர் தினமும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 1954ஆம் ஆண்டு சிறுவர் உரிமை தொடர்பான பிரகடனத்தில் 13 நாடுகள் கையொப்பமிட்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் உலக சிறுவர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச சிறுவர் தினமாக தெரிவு செய்யப்பட்டாலும் ஒரு சில நாடுகளில் நவம்பர் 20ஆம் தேதியும் அக்டோபர் 19ஆம் தேதியும் சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. சிறுவர்கள் விசேட படைப்பு என்பதால் அவர்களுக்கு வழங்கப்படும் பாசம், அரவணைப்பு என்பன எதிர்காலத்தில் முழுமையான ஆளுமை கொண்டவர்களாக வளர்வதற்கான அடிப்படையாக அமையும். நாட்டின் எதிர்கால சொத்து எமது சிறார்களே என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது சிறுவர் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அவர்களை அறிவில் பூரணத்துவம் பெற்றவர்களாகவும் திறமையானவர்களாகவும் மாற்றுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பது முழு சமூகத்தின் பொறுப்பு. சிறுவர்களின் உடல் உள ஆரோக்கியத்தை வளப்படுத்துவதற்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை போன்று நட்பண்பு உள்ளவர்களாக வளர்வதற்கான சூழலை உறுதிப்படுத்துவது முக்கியமானதாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நாடு தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் உயர்வடைந்து அபிவிருத்தி படைநிலைகளை அடைந்து கொண்டாலும் சமூகம், அன்பு, அறம் போன்ற மானிட பண்புகளை பெற்றிருக்காவிட்டால் அதனை ஒரு சிறந்த தேசம் என கருத முடியாது என தான் நம்புவதாகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது சிறுவர் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சவால்களினூடாக அழகிய சிறுவர் பராயத்தை கட்டியெழுப்புவதற்கு சௌபாக்கிய எண்ணக்கருவில் அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்கியுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிறுவர்களை சௌபாக்கியம் நிறைந்த நாட்டிற்காக அர்ப்பணிக்கும் பிரஜைகளாக எதிர்கால உலகிற்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தான் கருதுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சகல பாடசாலைகளுக்கும் நூலகம் மற்றும் விளையாட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதனூடாக மாணவர்களின் உடல் உள ஆரோக்கியத்தை விருத்தி செய்ய முடியும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். 5 மாவட்டங்களின் பாடசாலைகளுக்காக நூலகங்களை கையளிப்பதற்காக உலக சிறுவர் தினத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். உலக சிறுவர் தினம் கொண்டாடப்படும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வாசிப்பு மாதமும் ஆரம்பமாகின்றது. எதிர்கால சந்ததியினரை புத்தகங்களுடன் இணைக்கும் வகையில் உலக சிறுவர் தினத்துக்கு இணைப்பாக 5 பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு இன்று காலை ஜனாதிபதியினால் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு அடையாள நிமித்தமாக நூலகங்கள் கையளிக்கப்பட்டன. புத்தளம் லுணுவில்ல அனுருத்த மத்திய மகாவித்தியாலயம், கம்பளை துளஸ்பாக்கே கனிஷ்ட வித்தியாலயம், தருமபுரம் அரசு தமிழ் கலவன் பாடசாலை, குருவிட்டு விஜயகுமார் துங்க வித்தியாலயம், காலி பிலான ஆகிய கல்லூரிகளுக்காக அடையாள நிமித்தம் நூலகங்கள் கையளிக்கப்பட்டன. பாவனையில் இருந்து ஒதுக்கப்பட்ட பழைய பஸ் வண்டிகள் மாணவர்களை கவரும் வகையில் நூலகங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. முழுமையான ஒரு நூலகத்துக்காக $1 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. மொபிட்டல் நிறுவனம் இலத்திரனிய நூலக வசதிகளை வழங்கியுள்ளதுடன் மாணவர்களுக்கு இலத்திரனிய நூல்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இதனூடாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை, ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் மொபிட்டல் மனுசத்தரண மற்றும் தேசிய நூலக மற்றும் ஆவண பணியகம் இதற்கான அனுசரணையை வழங்கியுள்ளது. சர்வதேச புத்தக கண்காட்சியின் போது வெளியீட்டாளர்களினால் கையளிக்கப்பட்ட ஒரு தொகுதி நூல்களும் இங்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மாணவர்களுடன் நூல்கள் தொடர்பாக தகவல்களை பரிமாறிக்கொண்ட ஜனாதிபதி செயலகத்தை பார்வையிடும் சந்தர்ப்பத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்தார். හැබැයි සමහර පන්තික ඉන්නේ එක්කෙනයි. ඉතින් ඒක හරි ගස්සන්න ඕනේ.
මොකක් හරි ක්‍රමවේදයක් දෙන්න ඕන දාන්න ඕන මේ ළමයින්ටමයි ටිකට ඉන්නේ නැත්තේ වැඩි දෙනෙක් අර පහසුකම් නැති ගිහිල්ලා. நாட்டின் எல்லா பாகங்களிலும் சிறுவர் வைத்தியசாலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பு ரிஜ்வே சிறுவர் சீமாட்டி வைத்தியசாலையில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். உலக சிறுவர் தினம் மற்றும் ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் 125வது வருட பூர்த்தியை முன்னிட்டு 9 மாடி கொண்ட அதிதீவிர சிகிச்சை மற்றும் வார்ட் தொகுதியின் நிர்மாண பணிகள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எலும்பு முறிவு மாற்று அறுவை சிகிச்சை பிரிவும் இதன் போது திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது வைத்தியசாலையின் உத்தியோகபூர்வ இணையதளமும் இதன் போது ஆரம்பிக்கப்பட்டது. திருமதி GHJ ஹேவகே எழுதிய கலுவர அகசட்ட சந்தபாயலா என்ற நூலும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. லிட்டில் ஹார்ட் நிதியத்துக்கு சர்ஜிக்கல் உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் கலன ஹேவா மல்லிகாவினால் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதி அன்பளிப்பும் செய்யப்பட்டது. ஒரு பிரதேசத்துக்கு ஒரு சிறுவர் வைத்தியசாலை என்ற அடிப்படையில் அபிவிருத்தி செய்வது தொடர்பாக தற்போதைய அரசாங்கத்தின் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளதாக பிரதமர் இங்கு தெரிவித்தார். ஷிராந்தி ராஜபக்ஷ, ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜாயக்கொடி உள்ளிட்ட பெருந்திரளானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு தேக ஆரோக்கியமிக்க சிறுவர் பரம்பரையொன்றை உருவாக்கும் நோக்கில் அவர்களின் இயக்கத்திறனை விருத்தி செய்யும் நிகழ்வு டொரிங்டனில் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. 11 பாடசாலைகளைச் சேர்ந்த 500 மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்தவும் இணைந்திருந்தார். லக்கண்ட வானொலி ஏற்பாடு செய்த உலக சிறுவர் தின நிகழ்வு சிலாபத்தில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. சமூக மட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட 400 சிறார்களை இணைத்துக் கொண்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு களுத்துறை முஸ்லிம் மகளிர் வித்தியாலயத்தில் பாராட்டு வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீதியமைச்சர் அலி சப்ரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கு பல்துறை செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். யாழ் மாநகர சபை மற்றும் அதற்குட்பட்ட முன்பள்ளி நிலையத்தின் ஏற்பாட்டில் மாறிவரும் உலகிற்கு ஏற்ப சிறார்களின் உரிமைகள் மற்றும் எதிர்கால நட்பிரஜைகளாக உருவாக்குவோம் எனும் கருப்பொருளில் சிறுவர் தின நிகழ்வுகள் யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. யாழ் மாநகர முதல்வர் இமானுவல் ஆனோல் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கிண்ணியா அல்தாப் வித்தியாலயத்தில் சிறுவர்களின் வீதி ஊர்வலமும் சிறுவர் விளையாட்டு நிகழ்வுகளும் நடைபெற்றன. சின்னப்பிள்ளை சென்னை சந்தையில் இருந்து மாபிள் பீச் வரை ஊர்வலம் இடம்பெற்றது. முல்லைத்தீவு தாய் தமிழ் பேரவையின் ஏற்பாட்டில் சிறுவர் மற்றும் முதியோர் தின நிகழ்வு பேரவையின் தலைவர் சே நாகேந்திரராஜா தலைமையில் முள்ளிவளையில் இடம்பெற்றது. சிறுவர் தற்கொலையை தடுத்து நிறுத்தும் முகமாக கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. தனது பிள்ளைகள் மீது எல்லையற்ற அன்பும் இரக்கமும் காட்டி அவர்களை தமது உலகமாக கருதும் அன்புக்குரிய பெற்றோர்கள் முதுமையடையும் போது அவர்கள் பிள்ளைகளின் அன்பையும் பாதுகாப்பினையும் எதிர்பார்க்கின்றனர். இந்த அன்பும் பாதுகாப்பும் நம்மில் எத்தனை முதியவர்களுக்கு கிடைக்கின்றது அல்லது கிடைத்தது என்பது கேள்விக்குரிய. தமது இளமை காலத்தை குடும்பத்துக்காக அர்ப்பணித்த பெற்றோர் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக தாம் முதுமையடையும் வரை போராடுவது அப்பிள்ளைகளின் மேலுள்ள அன்பினாலாகும். தாம் அன்பு செலுத்திய பிள்ளைகள் பிற்காலத்தில் தமக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பார்கள் என்பது அப்பெற்றோர்களின் நம்பிக்கையாகும். இருப்பினும் ஏராளமான பெற்றோர்கள் அதனை வெறும் கனவாக மட்டும் கொண்டு அவர்களின் முதுமை காலத்தை முதியோர் இல்லங்களை கழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வாழ்க்கை போராட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பெருமளவு பெற்றோர்கள் தனது முதுமை காலத்தில் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதை நாம் அவதானிக்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் அவர்களது கனவு நனவாகாமல் வெறும் கனவாகியே போகின்றது. இன்று இளைஞர்களாக இருக்கும் நாம் நாளை முதுமை அடையும் போது இதுபோன்ற ஒரு நிலைமையை எம்மால் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுமானால் அச்சந்தர்ப்பத்தில் எமது உணர்வு எவ்வாறு இருக்கும்? இதனை எண்ணி பார்த்து முதியவர்களை, அதாவது அவர்கள் நமது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய கடமையையும் பொறுப்பையும் நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். குடும்பத்தை மையமாக வைத்து பல பொறுப்புகளை சுமக்கும் பொறுப்பு முதியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முதியோர் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முதியோர்கள் மேற்கொண்ட தீர்க்க தரிசனமிக்க தீர்மானங்கள் காரணமாக சிறுவர்களின் வாழ்வில் ஒளியேற்றப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். முதியவர்களின் சுதந்திரம், பாதுகாப்பு மற்றும் அவர்களின் சுய கௌரவத்தை பாதுகாப்பது எமது பொறுப்பாகும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். தமது அன்புக்குரிய பெற்றோரை முதியோர் இல்லங்களில் சேர்க்கும் எண்ணப்பாட்டை கொள்கை அளவில்
21ஆம் நூற்றாண்டில் தொழில் வாய்ப்பினை மையமாக கொண்டு சவாலை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் இன்றைய இளம் சமூகத்துக்கு மத்தியில் 85 வயதிலும் சுயமாக ஒரு தொழிலை நம்பி வாழ்க்கை நடாத்தி வரும் சிவபாக்கியம் அம்மையார் வவுனியா 3 முறிப்பு கிராம சேவையாளர் பிரிவின் மதவு வைத்த குளம் கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றார். முதியவர் என்றால் என்ன என்ற கேள்வியை எங்களுக்குள் நாமே கேட்க வேண்டும். நிகழ்கால உலகில் நேற்று என்பது கூட பழைய சோறுதான். 25 வயது இளைஞன் வேலை இல்லை என கூறி வீதியில் ஆர்ப்பாட்டம் செய்யும் அதேவேளை 85 வயது முதியவர் சுய தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறி வருகின்றார். மதவு வைத்த குளம் கிராமத்தில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகில்தான் சிவபாக்கியம் அம்மையாரின் சிறிய பெட்டிக்கடை இருக்கின்றது. வெளி மாவட்டங்களிலிருந்து வவுனியா வருபவர்களும் இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த 3 முறிப்பு பிள்ளையாரை தரிசிக்காமல் செல்ல மாட்டார்கள் என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அதனை அண்டியுள்ள சிவபாக்கியம் அம்மையாரின் சிறிய பெட்டி கடைக்கும் மக்கள் வருவதற்கு மறக்க மாட்டார்கள். அம்மாவும் அப்பாவும் என்னாலும் வீட்டுக்கு சாமி போல்தானே. கோயிலுக்கு வருபவர்களுக்காக பூக்கள், பூமாலை, தேசிக்காய், வெற்றிலை பாக்கு, வெற்றிலை மாலை, தேசிக்காய் மாலை, திருஷ்டி மாலை என தன்னால் முடிந்தவரை தனது கையால் செய்து சந்தோஷமாக தனது வாழ்க்கையை நடாத்தி வருகின்றார் சிவபாக்கியம் அம்மையார். தாய் தந்தை தவிர்த்த இல்லங்கள் எல்லாம் காற்று இல்லாத விளை நிலம்தான். 85 வயதானாலும் துடிப்புடன் கோயிலை வலம் வந்து கோயிலை சுற்றியுள்ள மரங்களில் உள்ள பூக்களை பறித்து மாலை கட்டுவதே சிவபாக்கியம் அம்மையாரின் பிரதான தொழிலாக இருந்து வருகின்றது. எனக்கு 9 பிள்ளைகள், 3 பேர் தான் கட்டணும், 6 பேர் இருக்கணும். எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சோம். 2 பேர பிள்ளைகள் என்னோட நான் தான் கொஞ்சம் வரைக்கும் உதவி செய்யறவ. நான் இந்த 3 முறிப்பு பிள்ளையார் வாசல்ல ஒரு ஐயா ஒரு கடை ஒன்று போட்டு தந்தாருங்கிற மேசன் ஐயா. இந்த கடையில் இப்போ இருக்கிறேன் 15 வருஷமா. தனது வியாபார முயற்சியினை மேலும் விருத்தி செய்வதற்கு முடியுமான உதவிகளை வழங்க அரசாங்கம் அல்லது மனிதநேயம் உள்ளவர்கள் முன்வந்தால் தனது வியாபார முயற்சி வெற்றியளிக்க ஏதுவாக அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கடையை கொஞ்சம் ஜனாதிபதி ஐயா திருத்தி தந்தாருந்தான் நல்லதா இருக்கு. இப்போ கொஞ்சம் மழைக்கு வெயிலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த வயதிலும் நான் உழைச்சி சாப்பிடுவோம். நம்மளோட வயது 87 வயசாச்சு. இந்த வயசில் அம்மா இந்த தொழிலை செய்கிறது புரியதுக்காக நாங்கள் பாராட்டுகிறோம். அதோட எங்களுக்கு இந்த கோயில் எல்லைக்குள் பாதுகாப்பாக இருக்கு அம்மா இருக்கிறது. முதுமை முயற்சிக்கு ஒரு தடையில்லை என்பதனை இந்த தொகுப்பினூடாக தன்னம்பிக்கையாக வெளிப்படுத்தியுள்ள சிவபாக்கியம் அம்மையாருக்கு எமது முதியோர் தின வாழ்த்துக்கள். உயிரை ஊதிய கருவறை சொந்தம் கலங்கிடலாமோ. வீடென்றால் எல்லோரும் கூடி வாழ்வோம், தெய்வங்கள் வாழ்ந்திடும் வீடு செய்வோம். முதுமை என்பது சிந்தனைக்கும் செயற்பாட்டுக்கும் மட்டுமே அன்றி வயதுக்கு இல்லை என்பதை இது போன்ற சம்பவங்களும் நிரூபித்துள்ளன. இன்றைய இளையவர்களும் முதியவர்களே எதிர்காலத்தில். சுயாதீன தொலைக்காட்சியின் மனிதநேய நேசக்கர திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட மேலும் ஒரு இல்லம் இன்று கையளிக்கப்பட்டது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோஹன தலைமையில் இவ்வைபவம் நடைபெற்றது. தந்திரிமலை தம்பியாவ தர்மபால வித்யாலயத்தில் கல்வி கற்கும் பிரபானி தஸ்மிலா எனும் மாணவிக்காகவும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நிர்மாணிக்கப்பட்ட இவ்வில்லத்தை அவர்களிடம் கையளிக்கும் வைபவம் இன்றைய உலக சிறுவர் தினத்துக்கு இணைவாக நடைபெற்றது. கொரோனா தொற்றின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக சுயாதீன தொலைக்காட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட மனிதநேய நேசக்கர திட்டம் ரஜரட்ட பகுதியை உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டது.
அதன்போது வீட்டு வசதிகளின்றி தவிக்கும் இம்மாணவியின் கோரிக்கை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. அதற்கமைய அவர்களுக்கான வீட்டு குறையை நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. சுயாதீன தொலைக்காட்சியுடன் கைகோர்த்த இலங்கை வங்கி, தந்திரிமலை வலய கல்வி அலுவலகம், கொழும்பு ராயல் கல்லூரியின் நன்கொடையாளர்கள் உட்பட குலசிரி விஜயசூரியவும் இம்மனிதநேய பணியில் தமது பங்களிப்பை வழங்கினார். நடிகர் திமுத்து சிந்தக இப்பணியின் இணைப்பாளராக இணைந்து கொண்டார். இதற்கிணைவாக தம்பியாவ தர்மபால வித்தியாலயத்தில் உலக சிறுவர் தின நிகழ்வும் இடம்பெற்றது. கொழும்பு ராயல் கல்லூரியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் பழைய மாணவர்களின் அனுசரணையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. விலச்சிய மற்றும் தந்திரிமலை பகுதிகளில் வசிக்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த 1000 பிள்ளைகளுக்கு பாடசாலை காலணி மற்றும் பாடசாலை உபகரணங்களும், நோய்வாய்ப்பட்டுள்ள பிள்ளைகளுக்கு நிதி அன்பளிப்பும், உயர்தரம் கற்கும் மாணவர்களுக்கு புலமை பரிசிலும் இதன்போது வழங்கப்பட்டது. ස්වාධීන රූපවාහිනී මාධ්‍ය ජාලය මනුෂ්‍යත්වයේ සත්කාරය සමග අද දින මේ ලෝක ළමා දිනය වෙනුවෙන් මේ உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சுயாதீன தொலைக்காட்சி சேவை மனிதாபிமான நடவடிக்கையில் இவ்வாறானதொரு செயற்பாட்டில் கலந்து கொள்வதையிட்டு நான் பெருமையடைகின்றேன். தற்பொழுது சமூக வலைதளங்கள் மற்றும் இலத்திரனியல் ஊடகங்கள் சிறுவர்களுக்கு பல அச்சுறுத்தல்களை விடுக்கிறார்கள். இதன் காரணமாக சிறுவர்களுக்கு நல்ல விடயங்களை வழங்குவதற்கு பெற்றோருக்கு முழுமையான பொறுப்புள்ளது. යුතුකම් කියන්නේ මං හිතන්නේ කීය කී ඉන්න දේවල් නෙමෙයි කළ යුතු විය යුතු දේවල්. ஆட்சியாளர் நாட்டின் உரிமையாளர் அல்லவெனவும் நாட்டு மக்கள் மற்றும் நாட்டில் வாழும் உயிரினங்களின் பொறுப்பாளி எனும் கோட்பாட்டுக்கமைய இந்நாட்டின் ஆதிகால நிர்வாக முறை காணப்பட்டதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உயிர் பல்வகைத்தன்மை தொடர்பாக அரச தலைவர்களின் மாநாட்டில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். I now give the floor to the distinguished representative of Sri Lanka to introduce the pre-recorded statement. Mr. President, I have the honor to introduce the recorded statement to the Summit on Biodiversity by His Excellency Gotabaya Rajapaksa, President of the Democratic Socialist Republic of Sri Lanka. I thank you. Mr. President, Mr. Secretary General, Excellencies, distinguished delegates, Aiboham. I am deeply honored to represent the people of Sri Lanka at this high-level summit on biodiversity. Despite the rapid decline seen in biodiversity globally over the recent decades, Sri Lanka is deeply committed to uphold the overarching spirit of the Convention on Biodiversity. As a member of the Commonwealth of Nations, Sri Lanka endorsed the Commonwealth Blue Charter in 2018, and as such, we will champion the Commonwealth Blue Charter Action Group on mangrove ecosystems and livelihoods. The Colombo Declaration on Sustainable Nitrogen Management was adopted last year. We as world leaders must better manage nitrogen, ensuring the sustenance of humankind. Sri Lanka is home to 2 UNESCO Natural Heritage Sites, the Central Highlands and the Singaraja Rainforest Reserve. We are also proud of our 6 sites recognized under the Ramsar Convention on Wetlands. Sri Lanka firmly stands committed to protect and sustainably manage these natural assets that contributes to our unique and rich biodiversity. We have been mindful of conserving ecosystems to the highest extent possible, even during the redesigning of cities and urban areas. The ancient governance of Sri Lanka was built on the concept that the ruler is never the owner of the land. He is merely its caretaker on behalf of his countrymen and all living beings. This is the very principle that my government has adopted in our development agenda. As mere trustees of this planet and its resources, we must resolve to protect what is in our trust and pass it to future generations as best as we could. Thank you. I thank the President of the Democratic Socialist Republic of Sri Lanka for the statement just made. கலால் திணைக்களத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு ஒன்றிணைந்த குழுவொன்றை நியமிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார்.
கலால் திணைக்கள அதிகாரிகளின் தொழில்துறை பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அலரி மாளிகையில் தொழிற்சங்க பிரதிநிதிகளை பிரதமர் சந்தித்தார். அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் கலால் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்படுவதை உடனடியாக நிறுத்துமாறும் உரிய தகைமையுடைய அதிகாரிகளுக்கு உரிய பதவி நிலைகளை வழங்குமாறும் பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். குறித்த கலந்துரையாடலில் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, பிரதமரின் செயலாளர் காமினி சென்ரத் உள்ளிட்டோரும் இணைந்திருந்தனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் நிர்மாண பணிகளை எதிர்வரும் 2023ஆம் ஆண்டுக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டமிடல்கள் தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே ஜனாதிபதி குறித்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் நிர்மாண பணிகள் கடந்த 2014ஆம் ஆண்டு ஆரம்பமான நிலையில் அதனை 2017ஆம் ஆண்டு நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. நிர்மாண பணிகள் காலதாமதம் அடைந்தமையினால் பழைய திட்டங்கள் பல தற்காலத்திற்கு பொருத்தமானதல்லவென துறைசார் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2023ஆம் ஆண்டுக்கு பொருத்தமான சகல தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய விமான நிலைய முனையத்தை நிர்மாணிக்குமாறு பொருளாதார புத்தெழுச்சி தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ச அதன்போது குறிப்பிட்டார். கோவிட் வைரஸ் பரவலை அடுத்து ஏற்பட்ட சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பேச்சுவார்த்தையின் போது கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது. 2வது முனையம் நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் 15 மில்லியனுக்கும் அதிகமான விமான பயணிகளுக்கு சேவை வழங்கக்கூடிய வசதி வாய்ப்பு கிடைக்கப்பெறுகின்றது. கேட் வசதி வாய்ப்புகளின் ஊடாக பயணிகளுக்கு துரிதமான சேவையை வழங்க முடியும். இந்நிலையில் மத்தள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வாராந்தம் 7 விமான பயணங்களை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுடைய 6 பேர் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவிக்கின்றது. இனங்காணப்பட்ட 6 பேரும் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்தவர்கள் என கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. ஐக்கிய அரபு அமீர் ராஜ்யம், இந்தியா, ஓமான் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வருகை தந்தவர்களே இவ்வாறு கோவிட்-19 தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். இன்று காலை கந்தக்காடு மற்றும் சேனபுர போதை தடுப்பு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தோடு தொடர்புபட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 650 என சுட்டிக்காட்டப்பட்டது. தோஹா கட்டாரிலிருந்து 303 பேரும், அபுதாபியிலிருந்து 18 பேரும், சென்னையிலிருந்து 11 பேரும் இன்று காலை நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்ட விவசாய கண்காட்சி கிளிநொச்சி வட்டக்கச்சி விவசாய பண்ணையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கடற்றொழில் அமைச்சரும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார். விவசாய உற்பத்தி சார்ந்த பல விடயங்கள் மற்றும் விவசாய நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்படுகின்ற இயந்திர உபகரணங்கள், கால்நடை வளர்ப்பு போன்றன காட்சிக்கு வைக்கப்பட்டு பார்வையாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகின்றது. தன்னிறைவு விவசாய உற்பத்தியில் சிறப்பாக செயற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.